ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஒரு முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை தொக்குங்கிறத விட ஒரு முட்டை ஆம்லெட் தொக்கு, ஓகேவா? அப்படி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 7 முட்டை போல் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? எத்தனை முட்டை இருந்தாலும் அதை வச்சு பண்ணலாம், ஓகே. அதுக்கப்புறம் 4-5 வெங்காயம், சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு 4 வெங்காயம். வெங்காயம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட், நிறையா அரிஞ்சிக்கோங்க. தக்காளி ரொம்ப வேணாம், 1 இருந்தால் கூட போதும். அப்புறம் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூனு உளுந்து. இதுதான், சரிங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த கடுகும் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க, சரிங்களா? கடுகு உளுத்தப்பருப்பும் பொரிஞ்சோன்னே வெங்காயம் நல்லா போட்டு, வெங்காயத்தையும் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க, சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ வதக்க முடியுமோ வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நிறையா போட்டுறாதீங்க. இப்போ இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க, ஓகே. தண்ணியே ஊற்றக்கூடாது. தொக்கு மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பரப்பலாக பரப்பி குழியாக இது பண்ணி முட்டை ஊற்ற போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் இந்த மாதிரி இந்த பாருங்கள், சிம்லே வச்சுருந்துட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்ச் இது, சரிங்களா? இதை இந்த மாதிரி இப்படி இருக்கிறத இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். அதே மாதிரி இதையும் முட்டை ஆம்லெட் தொக்கு ரெடி.